இப்போ என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில என்எம்ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ். இதுதான் நம்ம வந்து என்எம்ஆர் அப்படின்னு சொல்றோம். நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ்ன்ற ஒரு டேர்ம் வந்திருக்கு. எப்பவுமே ரெசனன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாவது ரெண்டு ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணணும் அப்படின்னா சேமா வரணும். அப்ப அந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இங்க நாம வந்து பயன்படுத்த போறோம். அடுத்து என்எம்ஆர் ஃபர்ஸ்ட் அப்சர்வ்டு எப்ப அப்படின்னா 1946. யாரும் வந்து அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா இண்டிபெண்டா ரெண்டு பேர் பண்றாங்க. அது பர்சல் அப்புறம் பவுண்ட் அண்ட் டார்னி இவங்க வந்து இது பண்றாங்க. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரபின்ல பண்றாங்க. அப்புறம் பிளாக்கு ஹான்சன் அண்ட் பக்கார்டு இவங்க ரெண்டு பேரும் எதுல பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாட்டர்ல பண்றாங்க. அப்போ வந்து பாரபின் அண்ட் வாட்டர்ல தான் இதை வந்து அப்சர்வ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட். அடுத்து கார்ட்டர், ஜிஜே கார்ட்டர் வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு லுக் ஃபார் நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இன் பல்க் மேட்டர். எப்போனா 1942. ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் என்எம்ஆர் வந்து யார் வந்து அப்சர்வ் பண்றாரு அப்படின்னா வந்து 1942 பண்ணிடுறாரு. யாரு? ஜிஜே கார்ட்டர். ஆனாலும் அவரால் என்ன பண்ண முடியல, இதை வந்து இதோடைய அந்த ரெசனன்ஸை வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ரெசனன்ஸ் வந்து அவரால் என்ன பண்ண முடியல, அப்சர்வ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அந்த லார்ஜ் பல்க் மேட்டருக்கான லார்ஜ் ரிலாக்ஸேஷன் டைம் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால அவரால் என்ன பண்ண முடியல, அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்எம்ஆர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்எம்ஆர் டீல்ஸ் வித், என்எம்ஆர் எதை டீல் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் பிட்வீன் எனர்ஜி லெவல்ஸ், அதாவது எனர்ஜி லெவலுக்கு இடைப்பட்ட டிரான்சிஷன். இந்த எனர்ஜி லெவல் எதனால உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா தட் அரைஸ் பிகாஸ் ஆஃப் த டிஃபரண்ட் ஓரியன்டேஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் நியூக்ளியை பிளேஸ்ட் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்படி அர்த்தம் என்ன? என்ன மாதிரி எதை டீல் பண்ணுதுன்னா ஒரு நியூக்ளியை கொண்டு போய் நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சீங்கன்னா அதனுடைய எனர்ஜி லெவல் என்ன பண்ணுது, நமக்கு டிஃபரண்ட் ஓரியன்டேஷனா பிரியுது. அப்படி பிரியக்கூடிய அந்த டிஃபரண்ட் எனர்ஜி லெவல்ஸ்க்கு இடையே நடக்கக்கூடிய டிரான்சிஷன் அதனால கிடைக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரத்தை பத்தி சொல்றதுதான் என்ன அப்படின்னா என்னது என்எம்ஆர் அப்படின்றத இந்த பாராகிராஃப்ல நம்ம சொல்லியிருப்போம். அடுத்து தீஸ் டிரான்சிஷன் ஆர் ஸ்டடிடு பை, இந்த டிரான்சிஷன் எப்படி ஸ்டடி பண்றாங்க அப்படின்னா எதை யூஸ் பண்ணி ஸ்டடி பண்றாங்க? ரெசனன்ஸ் மெத்தட். அதை யூஸ் பண்ணி ஸ்டடி பண்றோம். அதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நியூக்ளியை. இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நியூக்ளியன்றது நம்ம ஏற்கனவே நேரத்தை நம்ம பார்த்தோம். நியூக்ளியர் பிசிக்ஸ்ல நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது அதோடைய ஸ்பின் ஆஃப் த புரோட்டான், ஸ்பின் ஆஃப் த நியூட்ரான், அப்புறம் அதோடைய மொத்த நியூக்ளியர் ஸ்பின் அப்படின்றது அந்த நியூக்ளியருடைய அந்த ஆங்குலர் மொமெண்டம், அப்போ அந்த ஐ வேல்யூ எப்படி பிரியும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் ஈவனா இருந்துச்சுன்னா அதோடைய ஸ்பின் வந்து என்ன இருக்கும், 0 ஸ்பின்னா இருக்கும். இந்த டீடைல் எல்லாமே நம்ம நேற்று பார்த்துருக்கோம். ஸோ அதனால அதை திரும்ப நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. நீங்க அடுத்து நம்ம எங்க போயிடலாம் அப்படின்னா இன்டராக்ஷன் பிட்வீன் ஸ்பின் அண்ட் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ ஒரு நியூக்ளியஸை கொண்டு போய் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும் போது அந்த நியூக்ளியஸோட ஸ்பின்னுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா ஒரு இன்டராக்ஷன் நடக்குது. ரைட்டா? இப்ப இன்டராக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஸ்பின்னிங் பார்ட்டிகல் பிஹேவ்ஸ் லைக் என்ன சொல்றோம் நம்ம வந்து டைனி பார் மேக்னெட் பிளேஸ்டு அலாங் த ஸ்பின் ஆக்சிஸ். இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பின்னிங் பார்ட்டிகல் என்னவா செயல்படுதுன்னா அது ஒரு டைனி பார் மேக்னெட் மாதிரி செயல்படுது. அதனால நீங்க அதை கொண்டு போய் நீங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சீங்கன்னா என்ன ஆகும், ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து என்ன ஆகும், கிரியேட் ஆகும். ஏன்னா இது ஏற்கனவே இது ஒரு மேக்னெட் ஸ்பின் வந்து அங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அதனால ரெண்டுக்கு இடையில என்ன இருக்கணும், ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகும். அந்த மொமெண்ட் என்ன, அதான் நம்ம மியூ அப்படின்னு சொல்றோம். மியூக்கான ஜெனரல் ஃபார்முலா வந்து நம்ம ஏற்கனவே அட்டாமிக்ஸ்ல பார்த்திருக்கோம். என்னது மியூ ஈக்குவல் டு கியூ பை 2m இன்ட்டு ஐ. அதுல கியூ பை டிஎம் அப்படி போடலாம். ஐக்கு பதிலாக வந்து ஐ இன்ட்டு ஐ பிளஸ் 1 என்னது ஹெச் கிராஸ் போடுவோம், அல்லது ஹெச் பை 2π. இதோட யூனிட் வந்து என்னது ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது ஜூல் டெஸ்லா இன்வர்ஸ். இதான் வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கான யூனிட். இதுதான் போர் மேக்னெட்டான், நியூக்ளியர் மேக்னெட்டான் அப்படின்னா அது வந்து யூனிட் என்னதான், இதே சேம் யூனிட் தான். அடுத்த டெஸ்லாவையும் காஸ் அப்படின்றதுக்கான ரிலேஷன் பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்லா என்பது எத்தனை காஸ் வந்து 10⁴ காஸ், அதாவது 10,000 காஸ், அதுக்கு வந்து ஈக்குவல். இப்ப நீங்க வந்து நம்ம ஒரு நியூக்ளியஸ் கொண்டு போய் இதுல வைக்கும் போது, இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும் போது நியூக்ளியஸில் உள்ள ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்டால ஏற்படக்கூடிய அந்த பார் மேக்னெட் கெப்பாசிட்டி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட வைக்கும் போது அங்க ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். அந்த
மேக்னெட்டிக் மொமெண்ட்கான ஃபார்முலாவை நம்ம பார்க்க போறோம். அடுத்து when the magnetic moment is expressed in CGS unit. இப்போ இதே ஃபார்முலா வந்து இது SI யூனிட்ல இந்த ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. இதே ஃபார்முலாவே CGS யூனிட்ல சொன்னோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா என்ன ஆகும் அப்படின்னா mu equal to Q/2m. கீழே வந்து ஒரு என்ன வரும், ஒரு C வரும். அதாவது இந்த மாதிரி வரும். வேணா நோட் பண்ணிங்க, சில புக்ல என்ன CGS யூனிட்லயும் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்முலாவை. அப்ப 2mc into I. அதே மாதிரி இங்கேயும் வந்து நீங்க I plus I கொண்டு எழுதும் போதும் Q/2mc போடுவோம். C வந்துச்சுன்னா அது என்ன யூனிட், CGS யூனிட். அல்லது CGS யூனிட்னா பைல வந்து C வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது ஜெனரலா நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் உருவாகிறதுக்கான ஃபார்முலா. அதுவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இந்த எலக்ட்ரான்ல வந்து ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட், ஆர்பிட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட்ன்ற போது அதனுடைய ஜி ஃபேக்டர்னு ஒரு டேர்ம் ஆட் பண்ணியிருப்போம். இப்போ அதே மாதிரி இதுலயும் நம்ம என்ன பண்ணலாம், ஜி ஃபேக்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நீங்க ஜி ஃபேக்டரை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். அதாவது ஜிஎன் மியூஎன் இன்ட்டு என்னது ஐ. இல்ல ஜிஎன்றது நம்ம புதுசா ஆட் பண்ணியிருக்கோம். மியூஎன்ங்கிறது தான் யாரு அப்படின்னா இந்த Q/2m-ஐயும் இந்த H/2π, அதாவது H கிராஸ், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம வந்து மியூஎன் அப்படின்னு சொல்றோம். Q/2m-ல Q பதிலா நீங்க E போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, EH by இங்க ஒரு 2m, இங்க ஒரு 2π. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு 4πm. இதான் என்ன சொல்றோம், நம்ம நியூக்ளியர் மேக்னெட்டான். இந்த 4πmல mன்றது மாஸ் ஆஃப் த புரோட்டான் அப்படின்னு போட்டா நியூக்ளியர் மேக்னெட்டான். அதுவே m வந்து மாஸ் ஆஃப் த எலக்ட்ரானா இருந்தா அது என்னவா இருக்கும், 4 மேக்னெட்டான். அப்ப நம்ம வந்து இந்த Q/2m into H/2π மியூ என்னன்னு வச்சிருக்கோம். அடுத்து அந்த ரூட் ஆஃப் I into I1 என்னன்னு வச்சிருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் I அப்படின்னு வச்சு போறோம், நம்ம சிம்பிளா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. அடுத்து நியூக்ளியர் மேக்னெட்டான் வேல்யூ எவ்வளவு வருது, 5.050 into 10⁻⁻27 ஜூல் டெஸ்லா இன்வர்ஸ். Gn is called nuclear G factor. G என்றது என்ன அப்படின்னா nuclear G factor. When a nucleus of magnetic moment mu is placed in a என்னது magnetic field Vz, the dipole will interact with a என்னது magnetic field. இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸுக்கு என்ன இருக்குது, நமக்கு ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கு. சோ அந்த ஸ்பின் என்ன பண்ணுது அப்படின்னா அது ஒரு டைனி பார் மேக்னெட்டாக செயல்படுகிறது. அதனால ஒரு காந்த இருமுனை திருப்புத்திறன் உண்டாகிறது. இப்ப அந்த காந்த இருமுனை திருப்புத்திறன் என்ன அப்படின்னா மியூ ஈக்குவல் டு ஜிஎன் மியூஎன் ஐ. இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல நம்ம வைக்க போறோம் இந்த நியூக்ளியஸ் கொண்டு போய். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டும் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டும் என்ன பண்ணுது, நமக்கு இன்டராக்ட் பண்ணுது. அப்படி இன்டராக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம நார்மலா ஒரு நியூக்ளியஸையோ அல்லது ஒரு ஆட்டத்தையோ கொண்டு போய் மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சா என்ன நடக்கும், ஆக்சுவலா ஜெனரலா எனர்ஜி லெவல் என்ன ஆகும். நம்ம ஏற்கனவே சீமான வெட்டு, அறமான சீமான வெட்டு, ஸ்டார்க் வெட் எல்லாம் பார்த்துருப்போம். இப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட கொண்டு வைக்கும் போது அந்த எனர்ஜி லெவல் என்ன ஆகும், நமக்கு ஸ்பிளிட் ஆகும். ரைட்டா, அதேதான் இங்கேயும் நடக்க போகுது, சேம் ப்ராசஸ் தான். இப்ப நம்ம வந்து ஒரு நியூக்ளியஸ் கொண்டு போய் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்க போறோம். அப்ப என்ன நடக்குன்றத பார்க்கலாம். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கு இடையில என்ன நடக்கும், ஒரு இன்டராக்ஷன் நடக்கும். நியூக்ளியஸோட ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில என்ன நடக்கும் போது, இப்ப ஒரு இன்டராக்ஷன் நடக்க போகுது. ரைட்டா, அந்த இன்டராக்ஷனுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு டெரைவ்டு. என்ன ஃபார்முலா, E equal to அந்த இன்டராக்ஷன் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன சொல்றாங்க, E equal to minus mu vector dot Bz vector. இப்ப mu dot B எப்படி எழுதலாம், minus mu Bz என்ன எழுதலாம், cos theta. Here cos theta equal to எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா Iz by I, அதுக்கு ஈக்குவலா இருக்கும். Izன்றது என்ன அப்படின்னா Izன்றது ஐயோட காம்பனன்ட்ஸ். ஐய கொண்டு, அதாவது நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வைக்கும் போது ஐ வந்து 2i plus 1 தெரியும் இல்லையா, அந்த காம்பனன்ட்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா Iz. Izன்ற காம்பனன்ட். இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா கிடைச்சிருது. Since Iz can have 2i plus 1 values, we will have 2. அப்ப வந்து இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்ச உடனே ரெண்டுக்கு இடையில இன்டராக்ட் ஆகி இந்த ஃபார்முலா.
இன்டராக்ட் ஆகிற ஃபார்முலா கடைசி ஃபார்முலா என்ன கிடைக்குதுன்னா நமக்கு மியூ பி இசட் ஐ இசட் பை ஐன்னு கிடைக்குது. இதுல ஐ இசட் என்ன மாறும் நமக்கு 2i பிளஸ் 1 லெவல்ஸா பிரியும், 1 வேல்யூஸ நமக்கு உருவாக்கும். இப்போ உதாரணமா ஐயோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1/2 அப்படின்னா 2i பிளஸ் 1 வந்து எவ்வளோ 2 டபுளட் ரைட்டா 2. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்ப இது 2a பிளஸ் 1 2ன்னா i இசட் ஈக்குவல் என்னென்ன வேல்யூ இருக்கும் பிளஸ் ஐல இருந்து மைனஸ் ஐ வரைக்கும். அப்ப என்னென்ன வேல்யூ கிடைக்கும் அதுக்கு பிளஸ் 1/2 என்னது மைனஸ் 1/2. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இப்ப இந்த இருக்கு இல்லையா, இப்ப வந்து i இசட்டுக்கு போல பிளஸ் 1/2 போடுங்க. அப்ப என்ன வரும் நமக்கு ஈக்குவல் டு மைனஸ் மியூ பி இசட் ஐ இசட்டுக்கு போல என்ன வந்துடும் போது நமக்கு பிளஸ் 1/2 பை ஐ. இது ஒரு டைம் கிடைக்குமா? அதே மாதிரி நீங்க மைனஸ் 1/2 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் பிளஸ் மியூ பி இசட் 1/2 பை ஐன்னு கிடைக்கும். அப்போ ஒரு எனர்ஜி லெவல் வந்து நமக்கு என்ன பிரியுது இப்ப ரெண்டா பிரிஞ்சிடும். ஒன்னு பிளஸ் 1/2 ஒன்னு, இன்னொன்னு மைனஸ் 1/2 ஒன்னு. இதுதான் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் வைக்கும் போது நடக்கும். இப்ப இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எது ரெண்டு லெவலா பிரியுது இல்ல, ரெண்டு லெவலுக்கு இடையில எவ்வளவு எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம் அடுத்த ஸ்டெப். இப்ப அந்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இப்ப டெல்டா இ கண்டுபிடிக்கிறோம். டெல்டா இன்றது இப்ப ஒரு லெவல் என்ன பிரிஞ்சிருக்கு நமக்கு ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஒன்னு பிளஸ் 1/2க்கு, இன்னொன்னு மைனஸ் 1/2. இப்ப இது ரெண்டுக்கும் உள்ள திஸ் இஸ் இது இப்ப இது வந்து E1, இது வந்து என்ன ஆயிரும் நமக்கு E2. இது வேற எனர்ஜி லெவலா மாறிடும். E தான் ரெண்டா பிரியுது, E1 ஒன்னு, இன்னொன்னு E2 ஒன்னு. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து டெல்டா இ. இப்ப டெல்டா இன்னா என்ன ஃபார்முலா நமக்கு E1ல இருந்து யாரை கழிக்கணும் நீங்க E2 கழிக்கணும், அல்லது E2ல இருந்து யாராவது கழிக்கலாம் E1 கழிக்கலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு மாடுலஸ் ஆஃப் டெல்டா இ தான், அது கிடைச்சிடும். இப்ப E1 நம்ம இங்க என்ன எழுதிருக்கோம் நம்ம E1 equal to minus mu b z 1/2 by I. அடுத்து E plus வந்து என்னது இது இன்னொன்னு வந்து என்னது plus v b z 1/2 by I. ஒன்னு மைனஸ்ல இருக்கு, இன்னொன்னு எதுல இருக்கு பிளஸ்ல இருக்கு. ரைட், ரெண்டுலயும் mu b z தானே இருக்கு, அதை வெளியில எடுத்துடலாமா? வெளியில எடுத்துட்டா என்ன வரும் நமக்கு இப்ப E equal to அதாவது டெல்டா E equal to mu b z வெளியில எடுத்துருங்க. அதே மாதிரி ஐயும் பையில உள்ள ஐயை என்ன பண்ணிடலாம் வெளியில எடுத்துருவோமா? ரெண்டுலயுமே பை ஐ இருக்கு. இந்த ஃபார்முலாவில் பாருங்க மைனஸ் பி இசட் 1/2 மைனஸ் ஐ. அதே மாதிரி இதுலயும் 1/2 பை ஐ. அப்ப நான் என்ன பண்றேன் மீ பி இசட் பை ஐயை வெளியில எடுத்துட்டோம். வெளியில எடுத்துட்டோம்னா மிச்சம் பேலன்ஸ் என்ன இருக்கு உள்ள மைனஸ் 1/2. அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணணும், ஏன்னா இது ரெண்டு டிஃபரன்ஸ் தானே, கூட்டக்கூடாது. என்ன பண்றோம் E1ல இருந்து E2 மைனஸ் பண்ணலாம், அல்லது E2ல இருந்து என்ன பண்ணலாம் E1 மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணா அப்ப இதுவும் என்னதான் மைனஸ். அப்ப மைனஸ் 1/2, இதுவும் மைனஸ் 1/2 வரும். அப்ப ரெண்டுமே மைனஸ் 1/2 என்ன ஆயிரும் நமக்கு என்ன ஆயிரும் பிளஸ் ஆகாது மைனஸ் 1. அப்ப டெல்டா இ ஈக்குவல் டு மியூ பி இசட் பை ஐ இன்ட்டு என்ன கிடைக்குது நமக்கு மைனஸ் 1 கிடைக்கலாம், அல்லது என்ன கிடைக்கலாம் பிளஸ் 1 கிடைக்கலாம். மைனஸ் 1 அல்லது நம்ம இப்படி மாத்தி கழிச்சிருந்தோம்னா பிளஸ் 1 கிடைச்சிருப்போம். நமக்கு என்ன தேவை மாடுலஸ், என்ன தேவை மாடுலஸ் தான் தேவை. அப்ப தேர்ஃபோர் இப்ப டெல்டா இ எதுக்கு சமமா இருக்குது நமக்கு மியூ பி இசட் ஐ பை ஐக்கு சமம். இப்ப டெல்டா இ ஈக்குவல் டு எதுக்கு சமமா இருக்கு மியூ பி இசட் பை ஐக்கு சமம். இப்ப இந்த மியூ பி இசட் பை ஐன்றது ஏற்கனவே நம்ம வந்து மியூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? மியூக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம வந்து ஏற்கனவே இருக்கு பாருங்க, எங்க இருக்குது இந்த இருக்கு இது இந்த ஃபார்முலா மியூ ஈக்குவல் டு ஜிஎன் மியூ என் ஐ. இதை வந்து இங்க கொண்டு வந்தீங்கன்னா அப்ப வந்து நமக்கு வந்து டெல்டா இ
இப்போ டெல்டா இ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மியூ பி இசட் பை ஐ ஹியர் மியூ ஈக்குவல் என்ன ஃபார்முலா நமக்கு வந்து மியூ ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு வந்து ஜிஎன் ஜிஎன் மியூஎன் அடுத்து வந்து ஐயா ஓகே ஐ இதான் ஃபார்முலா. இது வந்து மியூக்கு பதிலா அடுத்து நமக்கு என்ன இருக்கு இந்த ஃபார்முலால பி பி இசட் பை என்ன இருக்கு ஐ இருக்கு ஐ என்ன நமக்கு கேன்சல் ஆயிருக்கு. அப்ப டெல்டா இ ஈக்குவல் டு மியூ பி இசட் பை ஐ அல்லது எப்படி எழுதலாம் நம்ம வந்து ஜிஎன் வி ஒன் பி இசட்னு எழுதலாம். இப்ப இதுல இருந்து இது வந்து டெல்டா ஐ இசட் வந்து ஒன்றுன்னு சொல்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன். இப்ப இதை நம்ம ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்ப இந்த ரெண்டு எனர்ஜி லெவல் ஒன்னு வந்து ரெண்டா பிரியுது. அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த வேல்யூ டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி வேல்யூ எவ்வளவு அப்படின்னா எவ்வளவு மியூ பி இசட் பை ஐ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா the basis of NMR experiment is to NMR experiment basis என்ன அப்படின்னா induce a transition from a lower level to the next higher level. lower level இருந்து இந்த இப்பதான் lower level lower level இருந்து எங்க கொண்டு போகணும் நம்ம வந்து higher levelக்கு transition பண்ணணும். அத next higher level தான். just என்னது அடுத்த higher levelக்கு transition பண்ணணும். இதான் வந்து நமக்கு NMR-ஓட நோக்கம். இப்ப if nu is the frequency of the electromagnetic radiation, nuன்றது யாரோட ரேடியேஷன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனோட ஃப்ரீக்வென்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா that induces transitions between adjacent energy levels. நியூன்றது frequency of the radiation. இந்த frequency of the radiation என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு டிரான்சிஷனை இன்டியூஸ் பண்றதுக்கான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா ஃபோர் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன் வந்து h nu ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா mu b z by i. இது யாருக்கு ஈக்குவலா இருக்கு இந்த மியூ பிசெட் பை ஐன்றது? இது அதாவது ஃபோர்ஸோட ஃப்ரீக்வன்சி கண்டிஷன் வந்து யாருக்கு ஈக்குவலா இருக்கு? இது என்னது டெல்லின்றது என்னது இந்த என்எம்ஆர்ல இருக்கக்கூடிய ரெண்டு எனர்ஜி லெவல் இருக்கு இல்லையா அது ரெண்டுக்கு இடையே உள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி லெவல் எனர்ஜி சேஞ்ச் ரைட்டா இந்த டிஃபரன்ஸ் எனர்ஜி இந்த டிஃபரன்ஸ் எனர்ஜியும் போரோட அந்த ஃப்ரீக்வன்சி கண்டிஷன் எப்படி இருக்கு நமக்கு ஈக்குவலா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம வந்து இந்த என்எம்ஆர் இதுல இருந்து ஒரு இதை வந்து நம்ம வந்து மேல கொண்டு போகணும் அப்படின்னா போர் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன்ல சொன்ன மாதிரியான ஃப்ரீக்வன்சிய நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ வந்து இதுக்கு நம்ம கொடுக்க போறோம். கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் அப்படின்னா நமக்கு இது வந்து என்ன பண்ணும் நமக்கு மேல போயிடும். இதை வந்து ஏன் ரெசனன்ஸ் சொல்றோம்னா அந்த எனர்ஜி சேஞ்சுக்கு ஈக்குவலான ஃப்ரீக்வன்சி கண்டிஷன் நம்ம கொடுக்கும். சோ அதனால ரெண்டு வந்து என்னது சேம் லெவல்ல இருக்கு. சோ அதனால நம்ம சொல்றோம் ரெசனன்ஸ்ன்ற வேர்டு நம்ம யூஸ் பண்றோம். இததான் வந்து ரெசனன்ஸ் கண்டிஷன். அப்போ வந்து ரெசனன்ஸ் நடக்கணும்னா நம்ம வந்து h nu ஈக்குவல் டு மியூ பி இசட் பை ஐ அதுக்கு சமமான எனர்ஜியை நம்ம கொடுக்கணும். இதை வந்து ஏற்கனவே நமக்கு கேட்டிருக்காங்க ரெசனன்ஸ் கண்டிஷன் ஆஃப் த NMR. h nu ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நமக்கு வந்து மியூ பி இசட் பை ஐ. இதே சில நேரங்களில் நியூன்னு கொடுப்பாங்க. நியூன்னா என்ன வரும் h வந்து h இங்க வந்துடும். அப்ப மியூ பி இசட் பை ஐஹெச். அதே ஒமேகா கொடுத்தாங்கன்னா மியூ பி இசட் பை ஐ என்ன வந்துடும் நமக்கு ஹெச் கிராஸ். இந்த ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா. h nu ஈக்குவல் டு மியூ பி இசட் பை ஐன்றது என்ன அப்படின்னா ரெசனன்ஸ் கண்டிஷன் ஃபார் த NMR. நியூல சொன்னாங்கன்னா ஹெச் அந்த சைடு போயிடும். ஒமேகால சொன்னாங்கன்னா ஹெச்சுக்கு மேல என்ன வந்துடும் நமக்கு ஹெச் கிராஸ் கேபிட்டல் ஐ ஹெச் கிராஸ். this equation is called என்ன அப்படின்னா நார்மல் ஃப்ரீக்வன்சி சொல்றாங்க அல்லது ரெசனன்ஸ் கண்டிஷன் ஆனது ஓவர் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன். இந்த மாதிரி மூணு நேம் இருக்கு.
அப்ப இந்த நார்மல் ப்ரொசிஷனல் ஃப்ரீக்வன்சி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா இஸ் ஜஸ்ட் த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் பிட்வீன் தான் என்னது எனர்ஜி லெவல் செப்பரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இஸ் ஈக்குவல் டு இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ஆஃப் இப்போ வந்து கரெக்டா நம்ம இந்த போர் கண்டிஷனுக்கு ஈக்குவலான ஒரு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷனை நம்ம ஒரு நியூக்ளியஸுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், கீழே உள்ள நியூக்ளியஸ் வந்து எங்க போவோம், மேல போயிடும். அப்ப அதுதான் அப்போ வந்து நமக்கு என்ன கொடுக்கும், அது ஒரு ஸ்பெக்ட்ரத்தை கொடுக்கும். அந்த ஸ்பெக்ட்ரம் தான் என்னது, NMR ஸ்பெக்ட்ரம். If the frequency of electromagnetic radiation is equal to the precessional frequency, then the particle interact coherently with the particle and energy can be exchanged. This phenomena is called resonance. For nuclei it is called என்னது, இது மாதிரி நடக்கக்கூடிய phenomena ஜெனரலா ரெசனன்ஸ் சொல்றோம். இது நியூக்ளியர்ல நடக்கிறதுனால இது என்ன சொல்றோம், நம்ம வந்து நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் சொல்றோம். இதுல எலக்ட்ரான்ஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு, ESR. ESRனா எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ், இல்லாட்டி எலக்ட்ரான் பேராமேக்னெட்டிக் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ESR அல்லது EPR. ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எ ஸ்பின் I equal to 1/2 சிஸ்டம். I equal to இதே சிஸ்டத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப வந்து E 1/2 plus 1/2 equal to minus mu V naught minus 1/2 equal to என்னது plus mu V naught. ரெசனன்ஸ் கண்டிஷன் பாத்தீங்கன்னா டெல்டா mu equal to H mu equal to 2 mu V naught அப்படின்னு கிடைக்கும். இப்போ therefore வந்து நமக்கு வந்து இதை வந்து அந்த பிக்சர் எனர்ஜி, ஒரு எனர்ஜி லெவல்ன்றது என்னவா பிரியுது, நமக்கு ரெண்டா பிரியுது. ஒண்ணு மேல வந்து E -2 மேல போயிருது, பிளஸ் 1/2 கீழே வந்துருது. இது வந்து I equal to 1/2 ஆனது. I equal to 1/2ன்றதுனால M equal to plus 1/2 என்ன வந்து -1/2. ரெண்டுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன அப்படின்னா 2 mu Z V naught அப்படின்றது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த NMR அல்லது ப்ராப்பர்ட்டிஸ் அபவுட் NMR பாத்தீங்க அப்படின்னா the range of the external magnetic field, எவ்வளவு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா 1ல இருந்து 5 டெஸ்லா, ஞாபகம் வச்சுங்க, 1 to 5 டெஸ்லா. அடுத்தது ஃப்ரீக்வன்சிஸ், NMR ஃப்ரீக்வன்சி, NMR ஸ்பெக்ட்ரத்துல கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி எந்த ரீஜன்ல வருது அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஏற்கனவே நம்ம ரொட்டேஷன் பார்த்திருப்போம். ரொட்டேஷன்னா மைக்ரோவேவ், இது என்னது வைப்ரேஷன் வந்து என்ன வருது, IR வரும். அப்ப அதே மாதிரி NMR வந்து எதுல வருது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி. எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரா எதுல வருது, நமக்கு UV அல்லது விசிபிள் ரேஞ்சில் வரும், அல்ட்ரா வயலட் அல்லது விசிபிள் ரேஞ்சில் வரும். அடுத்து NMR ஆஃப் த புரோட்டான், புரோட்டானின் NMR என்ன சொல்றோம், நம்ம வந்து PMR, புரோட்டான் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து C12க்கு என்ன கிடையாதுன்னா NMR வந்து கிடையாது. ஆனா C13க்கு என்ன உண்டு, அது வந்து NMR கொடுக்கும். அதாவது C12 NMR கொடுக்காது, C13 NMR கொடுக்கும். ஏன் NMR C12 கொடுக்காதுன்னா அது என்ன இல்ல, மேக்னெட்டிக் மொமெண்ட் இல்ல. அப்ப NMR கொடுக்கணும்னா அந்த மாலிகுலுக்கு என்ன இருக்கணும், நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து இருக்கணும். அப்பதான் அது NMR கொடுக்கும். இதை நிறைய போச்சுங்க. அடுத்தது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் NMR. இதுல பாத்தீங்கன்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபார் நியூக்ளியஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த என்னது அப்ளைடு ஃபீல்ட். இந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிக்கலாம். இந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்றது எதை சார்ந்து இருக்குன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபார் நியூக்ளியஸ் அப்படின்னா நியூக்ளியஸோட கேரக்டரிஸ்டிக், நியூக்ளிய பண்பை சார்ந்து இருக்கு. இப்ப நம்ம ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வேல்யூ வச்சு அது எந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணலாம், நம்ம சொல்ல முடியும். அப்ப அந்த நியூக்ளியஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து எந்த நியூக்ளியஸ் வகையை கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் த NMR சிக்னல். NMR சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்குது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் த என்னது ரெசனேட்டிங் நியூக்ளியை. இப்போ ரெசனேட்டிங் நியூக்ளியனா இப்போ வந்து CH3 இருக்குன்னு வச்சுக்கல, மெத்தில் குரூப் இருக்கு. இந்த மெத்தில் குரூப்ல யார் வந்து NMR தருவாங்கன்னா ஹைட்ரஜன் வந்து நமக்கு NMR தரும், ரைட்டா? இப்ப ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, இதுல 3 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் தான் ரெசனேட்டிங் நியூக்ளியை. அடுத்து இன்னொன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், CH2 எடுத்துக்கிறீங்க. இதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 2 இருக்கு. இப்ப ரெண்டாவது பாயிண்ட் படி யாருக்கு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும், CH3க்கா CH2 ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். CH3 என்ன சொல்லியிருக்கான், ஸ்ட்ரென்த் ஆஃப் த NMR சிக்னல் இஸ் ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் த ரெசனேட்டிங் நியூக்ளியை. ரெசனேட்டிங் நியூக்ளியை நம்பர் அதிகமாக ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு என்ன பண்ணும், அதிகமாகும். அதாவது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து NMR technique is used to detect the presence of particular nuclei in a compound. ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா காம்பவுண்ட்ல என்னென்ன நியூக்ளியை இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம்.
அடுத்து நாலாவது வந்து கெமிக்கல் ஷிஃப்ட்ன்ற ஒரு டேர்ம், கப்ளிங் கான்ஸ்டன்ட், இது எல்லாமே NMRல வருது அப்படின்னு சொல்றாங்க. சிலபஸ்ல இருக்கு கெமிக்கல் ஷிஃப்ட். கெமிக்கல் ஷிஃப்ட்னா தமிழ்ல எப்படி சொல்லலாம், ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து என்ன ஆகுது, ஏன் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கலாம். இதோட மீனிங் என்னன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய கெமிக்கலை பொறுத்து அந்த NMR ஸ்பெக்ட்ரம் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகுது, ஷிஃப்ட் ஆக போகுது, சேஞ்ச் ஆக போகுது. அதான் வந்து கெமிக்கல் ஷிஃப்ட். இப்போ உதாரணமா வெறும் ஹைட்ரஜனா இருக்கும் போது அது வந்து ஒரு லைனுக்கு வந்துருக்கும். அதுவே ஒரு கெமிக்கலோட அந்த ஹைட்ரஜன் சேர்ந்து இருக்கும் போது என்ன பண்ணும், வேற மாதிரியான லைனை வந்து என்ன பண்ணலாம், அது நமக்கு கொடுக்கலாம். இப்போ அதுவே CH3 இருக்கும்போது வேற மாதிரி தரலாம், CH2 இருக்கும்போது வேற மாதிரி தரலாம். அது OHோட ஜாயிண்ட் ஆயிருக்கும் போது அந்த ஹைட்ரஜன் வேற மாதிரி தரலாம். இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, கெமிக்கல் சரௌண்டிங்கால என்ன நடக்குது, ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன்ல ஏற்படக்கூடிய ஷிஃப்ட்டை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கெமிக்கல் ஷிஃப்ட் அப்படின்ற வேர்டு நம்ம யூஸ் பண்றோம். நீங்க கெமிக்கல் ஷிஃப்ட்னா கெமிக்கலே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு நினைச்ச வேண்டாம். இப்போ அக்கார்டிங் டு த ரெசனன்ஸ் கண்டிஷன், ரெசனன்ஸ் கண்டிஷனின் படி, ரெசனன்ஸ் கண்டிஷன் என்ன, மியூ ஈக்குவல் டு அல்லது ஹெச் மியூ ஈக்குவல் டு என்னது, மியூ பி இசட் பை ஹெச், ஹெச் கிராஸ்ல ஹெச். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மியூ பி இசட் ஹெச் இது எல்லாமே நமக்கு கிட்டத்தட்ட கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப ரெசனன்ஸ் கண்டிஷன் படி எல்லா புரோட்டான்ஸும் சுட் அப்சார்ப் எனர்ஜி தான் என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு சேமா இருக்கணும், எல்லா புரோட்டானுக்கும் சேமா இருக்கணும்னு சொல்றோம். ஆனாலும் however it is not the case even under low resolution. The spectrum of the acetaldehyde, acetaldehyde ஸ்பெக்ட்ரத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, acetaldehyde ஸ்பெக்ட்ரம் வந்து 2 லைனை தருது. அதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா, இன்டென்சிட்டி ரேஷியோ எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1:3. அதுவே வந்து எத்தனால் இருக்கு இல்லையா, எத்தனால் வந்து அது 3 லைன்ஸ் தருது. 3 லைனோட ரேஷியோ என்னவா இருக்குது, 1:2:3. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்ப வந்து CH3 இன்னொன்று வந்து என்னது CHO. இப்போ CH3 CHO அதோட ரேஷியோ எவ்வளவு இருக்கு, நமக்கு வந்து 1:3 கிடைக்குது. அதுவே வந்து CH3 CH2OH பாத்தீங்கன்னா 3 லைன்ஸ், அது 1 2 3 அந்த மாதிரி கிடைக்குது, 1:2:3. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா நம்ம CH3 அண்ட் CHO இதனுடைய இதை வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா CHOட ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, CH3 ஹைட் என்ன பண்ணிருக்கு, அதிகமா இருக்கு. அப்படின்னா இதனுடைய இது வந்து 1, இது வந்து எத்தனை 1 3 அப்படின்ற மீனிங்ல வருது. B0ன்றது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதே மாதிரி OH CH2 CH3 இதுலயும் பாத்தீங்கன்னா இது 1 2 3 அந்த ரேஷியோட கிடைக்குது. இப்ப ஜெனரலா நமக்கு ஹைட்ரஜன் அப்படின்னா அதோடைய ரேஷியோ வந்து எப்படி இருக்கணும்னா, இன்டென்சிட்டி ரேஷியோ வந்து எப்படி இருக்கணும், எல்லாமே சேமா இருக்கணும். ஆனா எப்படி இருக்கீங்க, டிஃபரெண்டா இருக்கு, ரைட்டா. அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன ரீசன் சொல்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து மூவிங் எலக்ட்ரான்ஸ் இன் எ மாலிகூல் கான்ஸ்டிடியூட் என்னது எஃபெக்டிவ் கரண்ட்ஸ் வித்தின் த மாலிகூல் அண்ட் திஸ் ப்ரொடியூசஸ் எ செகண்டரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் which acts in a direction opposite to the என்னது எக்ஸ்டர்னலி அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு CH3 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா CH3 இன்னொன்னு OH எடுத்துக்கீங்க, ரைட்டா. CH3ல Cல வந்து 6 என்ன இருக்கும், நமக்கு 6 எலக்ட்ரான் இருக்குமா, Cல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 6 எலக்ட்ரான் இருக்கும். ஓல வந்து எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 8 எலக்ட்ரான் இருக்கு. இதுல என்ன அப்படின்னா C வந்து Cயை விட, அதாவது கார்பனை விட ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கு வந்து அதே மாதிரி சரி Cல 6 எலக்ட்ரான், இதுல 8 எலக்ட்ரான் இருக்கு. அப்புறம் ஹைட்ரஜன்ல என்ன இருக்கும், ஹைட்ரஜன்ல எத்தனை எலக்ட்ரான், 1 எலக்ட்ரான். அதே மாதிரி ஹைட்ரஜன்ல என்ன இருக்கு, 1 எலக்ட்ரான் இருக்கு. இதுல யாரு வந்து என்ன மாதிரி தர போறாங்க அப்படின்னா, யார் தர போறா, ஹைட்ரஜன் தான் தரப்போகுது என்ன மாதிரி. ஆனா நம்ம எடுத்துக்கிறது என்ன எடுத்துக்கிறோம், CH3யோ அல்லது OHயோ நம்ம எடுத்துக்கிட்டோம், ரைட்டா. இப்ப சிக்கு வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டினா எலக்ட்ரானை கவரக்கூடிய பண்பு குறைவு. யாருக்கு, சிக்கு. ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய பண்பு என்ன இருக்கும், அதிகம்.
இப்ப வந்து சில உள்ள 6 எலக்ட்ரான், அது நம்ம அந்த கான்செப்ட் வேண்டியது இல்ல. இப்ப இந்த கான்செப்ட் எடுத்துக்கலாம். சி வந்து எலக்ட்ரானை என்ன பண்ணாது, அதிகமாக கவர் பண்ணாது. ஆனா ஆக்சிஜன் என்ன பண்ணும், எலக்ட்ரானை கொஞ்சம் கூடுதலா கவர் பண்ணும். ரைட். இப்ப நாம எதுக்குள்ள எது வந்து NMR தருது அப்படின்னா ஹைட்ரஜன் தருது. ஹைட்ரஜன் தருதுன்னா NMRன்றது யாரோட தொடர்புடையது, ஹைட்ரஜனோட நியூக்ளியஸோட தொடர்புடையது. ஆனாலும் நம்ம ஹைட்ரஜன் ஆட்டமா தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்படி ஆட்டமா யூஸ் பண்ணும்போது ஆட்டத்துல என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா. ஆட்டத்துல என்ன இருக்கு, எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எலக்ட்ரானை தாண்டி தான் யாரு இருக்காங்க, நியூக்ளியஸ் இருக்காங்க. அப்ப வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் நம்ம கொடுக்குறோம்ல, நம்ம கொடுக்கக்கூடிய மாலிகூல் அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் யாருக்கு போகும், டோட்டல் அந்த ஆட்டத்துக்கே போகும். ரைட்டா. அப்ப அந்த ஆட்டத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஒரு சர்க்குலேஷன் ரன் பண்ணுது. அந்த சர்க்குலேஷனால என்ன நடக்குது, அதனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும், குறைக்கும். இப்ப உதாரணமா இந்த ஹைட்ரஜன் வந்து NMR கொடுக்கணும்னா நமக்கு ஜெனரலா ஹைட்ரஜன் NMR கொடுக்கணும்னு வச்சுங்களேன், அதுக்கு நம்ம வந்து எவ்வளவு தேவை அப்படின்னா 5 டெஸ்லா வேணும். எத்தனை டெஸ்லா வேணும், 5 டெஸ்லா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாதான் ஹைட்ரஜன் என்ன பண்ணும், NMR நமக்கு தரும். அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஆனா ஹைட்ரஜனுக்கு வெளியில இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணுது, நம்ம கொடுக்கக்கூடிய 5 டெஸ்லாவில இருந்து கொஞ்சம் அளவு என்ன பண்ணுது, நமக்கு குறைக்குது. இப்ப ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு எலக்ட்ரான் வந்து ஹைட்ரஜனோட 1 எலக்ட்ரான் வந்து நமக்கு ஒரு டெஸ்லா அளவை குறைக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்ப நம்ம எத்தனை டெஸ்லா கொடுக்கணும், 6 கொடுக்கணும். அப்ப வெறும் ஹைட்ரஜனா இருக்கும் போது அதுக்கு நம்ம 6 டெஸ்லா கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன நடந்திருக்கும், NMR வந்து உருவாயிருக்கும். ரைட். இப்ப அப்படியே இங்க வந்துடும். இப்ப CH3OH வரீங்க. இப்ப CH3ல உள்ள CH3ல H வந்து யாரோட ஜாயிண்டா இருக்குன்னா சியோட ஜாயிண்டா இருக்கு. OHல H வந்து யாரோட ஜாயிண்டா இருக்கு, ஆக்சிஜனோட ஜாயிண்டா இருக்கு. கார்பனுக்கு எலக்ட்ரான் கவர் தன்மை கம்மி, ஆக்சிஜனுக்கு கூட. இப்ப ஆக்சுவலா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கார்பன் வந்து இந்த ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானை தன்னை நோக்கி என்ன பண்ணாது, ரொம்ப இழுக்காது. ஆனா ஆக்சிஜன் என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை யார் இழுத்துக்குவா, ஆக்சிஜன் பிடிச்சி இழுத்துக்கும். அப்ப ஹைட்ரஜனை சுத்தி உள்ள எலக்ட்ரானுக்கு என்ன இல்ல, எஃபெக்ட் ரொம்ப கிடையாது. அப்ப நீங்க வந்து நம்ம ஜெனரலா 6 டெஸ்லா கொடுக்கணும் எதுக்கு, NMR வர்றதுக்கு. இப்ப OH இருக்குல்ல, OHல உள்ள ஹைட்ரஜன் NMR கொடுக்கணும்னா எத்தனை டெஸ்லா கொடுக்கலாம், 6 கொடுக்கணுமா, வேண்டியது இல்லை. ஏன்னா இதோட எலக்ட்ரான் எஃபெக்ட் யாரு வந்து இழுத்துட்டா, இப்ப ஆக்சிஜன் கொஞ்சம் இழுத்துக்குச்சு. அதனால நம்ம 5னா கொஞ்சம் தான் இழுத்துக்கும், உள்ள வந்து எலக்ட்ரானே எடுத்துறாது இல்ல. அப்ப என்ன கொடுக்கலாம், நம்ம 6 விட கம்மியா இப்ப எவ்வளவு கொடுக்கலாம், ஒரு 5.5 டெஸ்லா கொடுத்தாலே இதுக்கு போதுமானதா இருக்கும். நம்ம அவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தாலே இங்க என்ன நடக்கும், ரெசனன்ஸ் நடந்துடும். CH3 எடுத்துக்கோங்க, சி என்ன பண்ணாது, நமக்கு அப்சர்வ் பண்ணல. சோ அதனால இதுக்கு எத்தனை கொடுக்கணும், நம்ம வந்து 6 கொடுக்கணும். அப்ப நம்ம வந்து இப்ப நீங்க என்ன பண்றீங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துக்கிட்டே வர்றீங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே. இப்ப வந்து மொத்தமா வந்து நீங்க வந்து 5 டெஸ்லா கொடுக்குறீங்க, நோ NMR. 5.5 கொடுக்குறீங்க, அப்ப என்ன கிடைக்குது, நமக்கு NMR கிடைக்குது. ஆனா யாரு கொடுக்குறா NMR, OH கொடுக்குறாரு. யாரு கொடுக்க மாட்டா, CH3ல H கொடுக்க மாட்டாரு. 6 கொடுக்குறீங்க, அப்ப 2 பேருமே கொடுப்பாங்க. அப்ப யாரு, ஆனா 6 மொத்தமா நீங்க 6 கொடுக்குறீங்கன்னா இந்த CH3ல ஹைட்ரஜனுக்கு எத்தனை டெஸ்லா போகும், 5 போகும். இந்த OH ஹைட்ரஜனுக்கு எத்தனை போகும், 5. ஏன்னா அரை குறையுது, 5.5 போகும். இதுக்கு அதிக காந்தப்புலம் போகுது, இதுக்கு கம்மியான காந்தப்புலம் போகும். இந்த ப்ராசஸ் தான் இங்க நடக்குது கெமிக்கல் ஷிஃப்ட்ல. அப்ப வந்து இந்த ஹைட்ரஜனை சுத்தி இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் சரௌண்டிங் காரணமாக, யார் காரணமா, கெமிக்கல் சரௌண்டிங் வந்து அதனுடைய எலக்ட்ரான் அஃபினிட்டி பண்பு காரணமாக, அதாவது எலக்ட்ரான் கவர்தன்மை காரணமாக அந்த ஹைட்ரஜனை சுத்தி இருக்கக்கூடிய எலக்ட்ரானினுடைய இயல்பை என்ன பண்ணலாம், அது வந்து குறைக்கலாம். அப்படி குறைக்கும் போது ஒரே ஹைட்ரஜன் தான், ஆனா அந்த கெமிக்கல் சரௌண்டிங்கை பொறுத்து அங்க ரெசனன்ஸ் நடக்கிறதுக்கு நாம என்ன பண்ண வேண்டியிருக்கு, டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட நாம கொடுக்க வேண்டியிருக்கு. இததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கெமிக்கல் ஷிஃப்ட் சொல்றோம். புரியுதா, அந்த கெமிக்கல் சரௌண்டிங்கால தான் இந்த ஷிஃப்ட் நடக்குது. சோ இட் இஸ் கால்ட் கெமிக்கல் ஷிஃப்ட். இதான் கெமிக்கல் ஷிஃப்ட் நடக்கக்கூடிய மெக்கானிசம். இனிமே நம்ம பார்க்க போறது எல்லாமே ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கலா நம்ம பார்த்துக்கலாம். But that is the nucleus finds itself in an effective field. Effective fieldன்றது less than எதோட கம்மியா இருக்கும், அப்ளைடு ஃபீல்டோட கம்மியா இருக்கும். நீங்க 6 டெஸ்லா கொடுக்குறீங்கன்னா 6 இங்கே போகாது, அந்த ஹெச்சுக்கு போகாது, கொஞ்சம் ஃபீல்டு குறையும். ஏன்னா எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் குறைக்கும். அதுலயும்
சரௌண்டிங் நியூக்ளியஸை பொறுத்து இன்னும் நமக்கு மாறும். அப்ப ஜெனரலா எஃபெக்டிவ் ஃபீல்டுக்கான ஃபார்முலா என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பி எஃபெக்டிவ் ஈக்குவல் டு பி நாட், இது அப்ளைடு ஃபீல்டு, மைனஸ் சிக்மா பி நாட். சிக்மான்றது ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். சிக்மான்றது என்னது? ஸ்கிரீனிங். சிக்மா இஸ் கால்டு டைமென்ஷன் அண்ட் கால்டு என்ன கான்ஸ்டன்ட்? இது ஸ்கிரீனிங். ஸ்கிரீனிங்னா யார் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் ஸ்கிரீன் பண்ண போறது இல்ல, அந்த ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட். அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீல்டிங் பாராமீட்டர். சிக்மா இஸ் கால்டு. இப்ப இந்த ஃபார்முலா நமக்கு முக்கியம். என்ன ஃபார்முலா? பி எஃபெக்டிவ் ஈக்குவல் டு பி நாட் இன்ட்டு 1 மைனஸ் சிக்மா. அடுத்து சிக்மா பாருங்க, சிக்மா யாரை சார்ந்து இருக்கும், யாரை சார்ந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க சிக்மான்றது யாரை சார்ந்து இருக்காது, இந்த கொஸ்டின் கேட்பாங்க. சிக்மா டிபெண்ட்ஸ் ஆன் யாரை சார்ந்து இருக்கும்? சிக்மான்றது ஸ்கிரீனிங் கான்செப்ட் தானே. ஸ்கிரீனிங் யார் பண்றா? எலக்ட்ரான் தானே ஸ்கிரீன் பண்ணுது. நமக்கு கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து உள்ள போக விடாம தடுக்கிறது யாரு? எலக்ட்ரான். அப்ப ஸ்கிரீனிங் கான்செப்ட் யாரை சார்ந்து இருக்கும்? எலக்ட்ரான் டென்சிட்டி, எலக்ட்ரானுடைய அளவை சார்ந்து இருக்கும். நம்ம வெளியில இருந்து கொடுக்குற மேக்னெட்டிக் ஃபீல்ட சார்ந்து இருக்காது. நம்ம எவ்வளவு கொடுக்குறத பொறுத்து ஸ்கிரீன் வந்து மாறாது. ஸ்கிரீன்றது அங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப ஸ்கிரீனிங் கான்ஸ்டன்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இட் இஸ் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் த என்னது? எலக்ட்ரான் டென்சிட்டி. அடுத்த வேல்யூ ஆஃப் சிக்மா எவ்வளவு இருக்கு சொல்றாங்க அப்படின்னா சிக்மாவோட வேல்யூ வந்து -10⁻⁻⁵ அந்த ரேஞ்ச் இருக்கும். அடுத்து இந்த ஃபாலோவிங் ஃபிகர் ரிலேட்டட் ஃபார் சீல்டிங் ஃபார் எ சீல்டு ஸ்பின் 1/2 நியூக்ளியஸ். இங்க பாருங்க, நமக்கு ஏற்கனவே இந்த எனர்ஜி லெவல் இந்த மாதிரி இருந்த எனர்ஜி லெவல் இப்ப என்ன மாறிடுச்சு, நமக்கு குறைஞ்சிருச்சு. இது குறையிறதுக்கு யார் காரணம்? அந்த சீல்டிங் சிக்மா. அது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணுது? குறைத்து விட்டது. அந்த எக்ஸ்பிளனேஷன் இதா இருக்கும். அசிட்டால்டிஹைடு ஹஸ் 2 types of protons. ஒன்னு CH2, இன்னொரு வந்து CH3. the 3 protons in CH3 எல்லாமே வந்து ஈக்குவேலன்ட். since the oxygen atom is more electronegative, oxygen atom வந்து more electronegative, the electron density around the proton in CH2 is less than that around the CH3 proton. அதாவது CH2 புரோட்டானை விட CH2வில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டானை விட CH3ல இருக்கக்கூடிய புரோட்டானை சுத்தி நிறைய என்ன பண்ணும்? எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி அரௌண்ட் த புரோட்டான், அந்த CH2வோட எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கும், CH3 எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். இப்போ therefore அப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி யாருக்கு அதிகமா இருக்கு? CH3க்கு தானே அதிகமா இருக்கு. அப்போ CH3ல சிக்மா எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். CH2ல சிக்மா வந்து கம்மியா இருக்கும். therefore சிக்மா CH2 less than சிக்மா CH3. இப்போ for a given external field B0, இப்போ B0 என்ற எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் கொடுக்குறீங்க. அப்போ P எஃபெக்டிவ் பாத்தீங்கன்னா யாருக்கு எஃபெக்டிவ் கம்மியா இருக்கும்? CH3க்கு எஃபெக்டிவ் ஃபீல்ட் கம்மியா போகும், CH2க்கு கிரேட்டரா இருக்கும், கிரேட்டர் than for the CH3. அப்ப consequently to bring CH2 proton into resonance at a fixed frequency, a lesser magnetic field is என்னது? sufficient. அப்ப CH2க்கு நமக்கு கம்மியான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தாலே என்ன பண்ணலாம், நம்ம வந்து ரெசனன்ஸ் உருவாக்க முடியும். ஆனா CH3க்கு கொஞ்சம் அதிக மேக்னெட்டிக் ஃபீல்ட் தரணும். அது மாதிரி as a result the NMR spectrum at NMR spectrum of acetaldehyde shows 2 peaks. The CH2 resonance occurring at என்னது? lower magnetic field. CH2 proton வந்து lower magnetic field நமக்கு ரெசனன்ஸ் கொடுத்துருது. ஆனா CH3 வந்து என்ன பண்ணுது? higher magnetic field தருது. அதனாலதான் வந்து இதோட பீக் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து B0 தானே. இது வந்து யாருக்கு இடையில வரைஞ்சிருக்காங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த பீக்குக்கும் இடையில வரைஞ்சிருக்கும். அப்போ வந்து CH2க்கு நம்ம கம்மியான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்தாலே போதுமானது. அதுவே CH3க்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கணும். அப்ப we can now view இதெல்லாமே அதே பாயிண்ட்ஸ் தான் வரும் நமக்கு வந்து. அடுத்து வந்து இதை பாத்துக்கோங்க, the shift of the resonance line of the, அதாவது கெமிக்கல் ஷிஃப்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். shift of chemical shiftன்றது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா the shift of the resonance line of a given compound from that of a standard reference sample is called the என்னது? chemical shift delta of the என்னது? compound. என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ ஜெனரலா வெறும் ஹைட்ரஜன் மட்டும் இருந்துச்சுன்னா அப்ப கிடைக்கக்கூடிய ரெசனன்ஸ், அதுவே CH3 இருக்கும்போது அல்லது CHO இருக்கும்போது
கிடைக்கக்கூடிய ரெசனன்ஸ். இப்ப இதனுடைய கெமிக்கல் ஷிஃப்ட் அப்படின்னா ஹெச்சுக்கு என்ன ரெசனன்ஸோ அதுல இருந்து CH3க்கு என்ன ரெசனன்ஸ் ரெண்டையும் என்ன பண்ண போறோம் நம்ம வந்து டிஃபரன்ஸ் பண்றீங்க. அப்ப இந்த டிஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்னா கெமிக்கல் ஷிஃப்ட், அல்லது இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இதனுடைய என்னது கெமிக்கல் ஷிஃப்ட். அதாவது கெமிக்கல் ஷிஃப்ட்னா ரெஃபரன்ஸ் சாம்பிள்னா நாம எந்தவித எஃபெக்ட் இல்லாத சாம்பிள் அதனுடைய ரெசனன்ஸ்ல இருந்து நம்ம கொடுத்துருக்கோம்ல நம்மளோட காம்பவுண்ட் அதோட ரெசனன்ஸை என்ன பண்றோம் நம்ம வந்து ரெசனன்ஸுக்கும் இந்த ரெசனன்ஸ் லைனுக்கும் இடையே உள்ள ஷிஃப்ட், ரெண்டு ஸ்பெக்ட்ரல் லைனுக்கும் எவ்வளவு ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கான மெஷர்மெண்ட் தான் என்ன அப்படின்னா கெமிக்கல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப BR equal to B0 into 1 minus sigma R. இது ஏற்கனவே நம்ம இந்த ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா? B effect equal to B0 into 1 minus sigma. அதுல இருந்து அது எழுதிருக்காங்க. BRன்றது என்னது? இல்ல ரெஃபரன்ஸ். BRன்றது ரெஃபரன்ஸ். B0ன்றது நம்ம கொடுத்த என்னது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரெக்டா? சரி, என்னது BR into இந்த BRன்றது இது ரெஃபரன்ஸ், B0ன்றது அப்ளைடு, BSன்றது நம்ம சாம்பிளுக்கு போகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரைட்டா? சாம்பிளுக்கு நம்ம கொடுக்குறது. அப்ப தேர்ஃபோர் டெல்டான்றது என்ன சொல்றாங்க? ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் பை அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கடைசியில் என்ன கிடைக்குது நமக்கு? சிக்மா எஸ் மைனஸ் சிக்மா ஆர். இதான் வந்து டெல்டாவுக்கான ஃபார்முலா. அடுத்து வந்து இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா டெல்டா ஈக்குவல் டு சிக்மா எஸ் மைனஸ் சிக்மா ஆர் அல்லது பிஆர் மைனஸ் பிஎஸ் பை B0 எழுதிக்கலாம். பட் இதனுடைய வேல்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் NMR பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதை வந்து PPM ஸ்கேலுக்கு மாத்திக்கிறாங்க. 10⁶ மல்டிபிள் பண்ணிட்டு PPM அப்படின்னா பார்ட்ஸ் பெர் மில்லியன், ஒரு 10 லட்சத்துல ஒரு பங்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப டெல்டாவுக்கு வந்து ஒரு 4 ஃபார்முலா கொடுத்துருக்கோம். இட்ஸ் நியூ பேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் மைனஸ் சாம்பிள், அடுத்து வந்து பி பேஸ்ல, பின்றது அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பேஸ்ல B0 சாம்பிள் மைனஸ் B0 ரிலேட்டிவ் பை B0 ரிலேட்டிவ், அல்லது ரெஃபரன்ஸ் பேஸ்ல வந்து ரெஃபரன்ஸ் மைனஸ் சாம்பிள் பை B0, அது மாதிரி நியூ சாம்பிள் மைனஸ் நியூ ரெஃபரன்ஸ் பை B0. 4 ஃபார்முலா இருக்குது. அடுத்து ஜெனரலா வந்து டெல்டாவோட வேல்யூ பாத்தீங்கன்னா என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா 10⁶ சிக்மா ரெஃபரன்ஸ் மைனஸ் சிக்மா. அடுத்து மெஷர்மெண்ட் ஸ்கேல். கெமிக்கல் ஷிஃப்ட்டை மெஷர் பண்றதுக்கு நிறைய ஸ்கேல் யூஸ் பண்றாங்க. அது ஜெனரலா தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு டெஸ்லா ஸ்கேல். டெஸ்லான்னா யாரோட யூனிட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சு அதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஸ்கேல்? அது டெஸ்லா ஸ்கேல். இதுல என்ன பண்றாங்கன்னா யூசிங் மைக்ரோ டெஸ்லா சின்ஸ் செப்பரேஷன் இஸ் வெரி ஸ்மால், மைக்ரோ டெஸ்லா யூஸ் பண்றாங்க. இதுல வந்து கெமிக்கல் ஷிஃப்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் OH அண்ட் CH3. OHக்கும் CH3க்கும் உள்ள கெமிக்கல் ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னா டெஸ்லா ஸ்கேல்ல எத்தனை இருக்கு? 3.26 மைக்ரோ டெஸ்லா. இது டெஸ்லா ஸ்கேல்ல கேட்டாங்கன்னா, அல்லது ஃப்ரீக்வன்சி ஸ்கேல்ல யூஸ் பண்றோம். அதுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா ஹெர்ட்ஸ் ஸ்கேல். என்ன ஃப்ரீக்வன்சி யூனிட் என்னது? ஹெர்ட்ஸ். இதை வந்து அப்ளைடு ஃப்ரீக்வன்சியை வச்சு மெஷர் பண்றோம். இதுல வந்து 2.3487 டெஸ்லான்றது எத்தனை ஹெர்ட்ஸ்க்கு ஈக்குவல்? 100 மெகா ஹெர்ட்ஸ்க்கு ஈக்குவல். அப்ப நமக்கு வந்து இதனுடைய ஷிஃப்ட் வந்து எவ்வளவு? 3.26 மைக்ரோ டெஸ்லா. அப்ப 3.26 மைக்ரோ டெஸ்லாவை நீங்க ஹெர்ட்ஸா மாத்தினீங்கன்னா எத்தனை வருது நமக்கு? 139 ஹெர்ட்ஸ். அப்ப வந்து OHக்கும் CH3க்கும் உள்ள ஷிஃப்ட் வேல்யூ வந்து ஹெர்ட்ஸ் ஸ்கேல்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 139 ஹெர்ட்ஸ். இதை மட்டும் சும்மா ஞாபகம் வச்சுங்க. பட் நெய்தர் ஆஃப் எபோ யூனிட்ஸ் இஸ் என்டையர்லி சாட்டிஸ்ஃபேக்டரி. ரெண்டு யூனிட்டுமே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்டரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கெமிக்கல் ஷிஃப்ட் இன் ஹெர்ட்ஸ்க்கான ஃபார்முலா. இது வந்து G mu n பீட்டா அந்த இது போட்டீங்கன்னா இதுக்கு வந்து கிடைச்சிரும். அடுத்து வந்து இது வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா. இது ஏற்கனவே நம்ம சொன்னதான். சீல்டிங் கான்ஸ்டன்ட். ஏன் வந்து இந்த ஸ்கேல் வந்து நமக்கு பொருத்தாதுன்னா சீல்டிங் கான்ஸ்டன்ட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த என்னது அப்ளைடு ஃபீல்டு அல்லது ஃப்ரீக்வன்சி. அப்ளைடு ஃபீல்டையோ ஃப்ரீக்வன்சியோ இந்த சீல்டிங் கான்ஸ்டன்ட் சிக்மா சார்ந்து இருக்காது. ஆனா நீங்க அளவெடுக்கும் போது அப்ளை ஃபீல்டை வச்சியும் ஃப்ரீக்வன்சியை வச்சு அளவெடுத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்றது? அது வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்காது. ஏன்னா டெஸ்லா ஸ்கேல்ன்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட பேஸ் பண்ணி அளக்குறோம்.
கெட்ஸ் ஸ்கேல்ன்றது யாரை பேஸ் பண்ணி எழுதுறோம்? ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி எழுதுறோம். ஆனா சீல்டிங் கான்செப்ட் ரெண்டையுமே இண்டிபெண்டா இருக்கு. ஸோ அதனால அந்த ஸ்கேல் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஸ்கேல் கொண்டு வராங்க. என்ன ஸ்கேல் அப்படின்னா பிபிஎம் ஸ்கேல். இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சும்மா ஒன்றும் பிரச்சனை இதெல்லாம் விட்டுலாம். அதனால பிபிஎம் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம டேஸ் வந்து நம்ம வந்து பிபிஎம் ஸ்கேல் யூஸ் பண்றோம். பிபிஎம் ஸ்கேல்ல 2 ஸ்கேல் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். For chemical shift measurement is based on resonance position of the bare hydrogen nucleus as the primary standard. Shielding is 0. இந்த ppm ஸ்கேல்ல என்ன பண்றாங்கன்னா ரெஃபரன்ஸ்க்கு வந்து யாரை எடுத்துக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் யாரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு வந்து யாரை எடுத்துக்கிட்டாங்க? bare hydrogen nucleus அதை எடுத்துக்கிட்டாங்க. bare hydrogen nucleusனா என்னது? ஹைட்ரஜன் ஆட்டத்துல இருந்து எலக்ட்ரானை நீக்கிடணும். நீக்கிட்டு எதை மட்டும் எடுத்துக்கிறோம் நம்ம? கரெக்டா புரோட்டான். அந்த புரோட்டான் மட்டும் எடுத்துக்கிறோம், ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கிறோம். அதை பிரைமரி ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணாங்க. அதனுடைய சிக்மா வந்து என்ன அப்படின்னா, ஏன்னா அதுல எலக்ட்ரானே இருக்காதுல்ல, அப்ப அதோட சீல்டிங் வந்து 0. சீல்டிங் இஸ் 0. அதை எடுத்துக்கிட்டு பண்ணலாம் அப்படி பார்த்தாங்க. ஆனா வந்து நம்ம எலக்ட்ரான் எடுத்துட்டு புரோட்டான் மட்டும் தனியா எடுத்து சாம்பிளா வைக்கிறதுன்றது நமக்கு கஷ்டம். ஸோ அதனால அது வந்து இம்ப்ராக்டிகபிள். ஸோ அது இம்ப்ராக்டிகல்ன்றதுனால பிராக்டிகலா எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா டிஎம்எஸ் யூஸ் பண்றாங்க. டிஎம்எஸ்னா டெட்ராமெத்தில் சிலேன். இதுக்கான இதை வந்து நம்ம கேட்கலாம். டெட்ராமெத்தில் சிலேன் கேட்கலாம். டெட்ராமெத்தில் சிலேன்றது SiCH3 4 ஒரு SI 4 CH3. இதை வந்து டெட்ராமெத்தில் சிலேன். இதை தான் வந்து நம்மடேஸ் வந்து நம்ம டிஎம்எஸ் தான் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டா யூஸ் பண்றோம். ஏன் டிஎம்எஸ் நம்ம ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டா யூஸ் பண்றாங்கன்றதுக்கு ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. இதுவும் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இதோட ரெசனன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஷார்ப்பா இருக்கும். ஷார்ப்னா ஒரே லைனா நல்லா ஷார்ப்பா இருக்கும். ஒரு லைனா நிறைய எப்படி வந்து இல்லாம ப்ராடா இல்லாம ஷார்ப்பா இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க? இன்டென்ஸ். இன்டென்ஸ்னா நல்லா பிரைட்டா இருக்கும். அடுத்து இதுல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு டிஎம்எஸ்ல? CH3 4 4 CH3 இருக்கா? அப்ப எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 12 ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப வந்து 12 ஹைட்ரஜன் யாரோட இருக்குன்னா சியோட இருக்கு. யாரோட சேர்ந்து இருக்கு? சி. சின்றது ஒரே கெமிக்கல் சரௌண்டிங். இந்த மாதிரி ஒரே கெமிக்கல் சரௌண்டிங்கோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஈக்குவேலன்ட் சொல்றோம். என்ன சொல்றோம்? ஈக்குவேலன்ட். அப்ப ஈக்குவேலன்ட் நியூக்ளியை எத்தனை இருக்கு அப்படின்னா எத்தனை இருக்கு? 12. ஈக்குவேலன்ட் நியூக்ளியை நிறைய இருக்கு. ஏன்னா ஈக்குவேலன்ட் நியூக்ளியை எப்படின்னா என்ன ரொம்ப செய்யும்? ஒரே இடத்துல நமக்கு என்ன பண்ணும்? அந்த லைன்ஸ் கொடுக்கும். அப்ப 12 லைன்ஸ் என்ன பண்ணும்? நமக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். அதனாலதான் நமக்கு எப்படி கிடைக்குது? அந்த லைன் வந்து நல்ல இன்டென்சிட்டி லைனா நமக்கு கிடைக்கும். இப்ப அதுவே வந்து நமக்கு ஈக்குவேலன்ட் நியூக்ளியை ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி கிடைக்காது. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 2 என்ன? சிக்மா டிஎம்எஸ் இஸ் என்னது? டிஎம்எஸ்க்கு சிக்மா எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப ரெசனன்ஸ் பொசிஷன் ஃபார் திஸ் இஸ் ஆன் எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆஃப் ஆல் ஆர்கானிக் மாலிகூல் ஹென்ஸ் கேன் பி ஈஸிலி என்னது ரெகக்னைஸ். இதோட மீனிங் என்ன அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா NMRS வெக்டர்ல வந்து மெஷரிங் பிராக்டிகலா வந்து இப்போ நம்ம வந்து சாம்பிளையும் டிஎம்எஸ்ஸையும் கலந்துருவாங்க. எதையும் கலப்பாங்க? சாம்பிளையும் டிஎம்எஸ்ஸையும் கலந்து அதை தான் நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோபி என்ன பண்ண போறோம்? அந்த மெஷினுக்குள்ள நம்ம அனுப்புவோம். அப்ப என்ன நடக்கும்? சாம்பிளுக்கு ஒரு லைன் கிடைக்குமா? அடுத்து யாருக்கு கிடைக்கும்? டிஎம்எஸ்க்கு வேற ஒரு இடத்துல கிடைக்கும். டிஎம்எஸ்க்கான சிக்மா வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ரொம்ப ரொம்ப அதிகம்னா மத்த எல்லா மாலிகுலையோட டிஎம்எஸ்க்கு என்னது? சீல்டிங் வந்து ரொம்ப அதிகம். அதனால டிஎம்எஸ் ஓட லைன் வந்து என்ன கிடைக்கும்னா எங்கேயாவது ஒரு எண்ட்ல கிடைக்கும். ஒண்ணு ரைட் எண்ட்ல கிடைக்கலாம், இல்ல எங்க கிடைக்கலாம்? லெஃப்ட் எண்ட்ல கிடைக்கலாம். அப்ப பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் எது டிஎம்எஸ் லைனு எது சாம்பிள் லைன் கண்டுபிடிச்சோம். அப்ப ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்? ரெண்டுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிக்கும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனாலதான் டிஎம்எஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து இட் இஸ் நோ பாயிலிங் பாயிண்ட் லிக்யூட். இந்த பாயிலிங் பாயிண்ட் வந்து என்னது? ரொம்ப கம்மி. இப்ப நம்ம வந்து அதனுடைய இதை கெமிக்கல் ஷிஃப்டை கண்டுபிடிக்கிறதுக்காக டிஎம்எஸ் நம்ம அந்த சாம்பிள்ல கலந்துட்டோம். திரும்ப அந்த சாம்பிளை யூஸ் பண்ணணும்ல. அப்ப என்ன பண்ணணும்? டிஎம்எஸ் அதுல இருந்து ரிமூவ் பண்ணணும். இப்ப டிஎம்எஸ் ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்றாங்க? இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? கொதிக்க வைக்கலாம். அப்ப பாயிலிங் பாயிண்ட் வந்து டிஎம்எஸ்க்கு ரொம்ப கம்மி.
அப்ப டக்குன்னு என்ன பண்ணும், அது கொதிச்சு ஈஸியா நமக்கு வெளியில வந்துடும். அதை ஈஸியா பிரிச்சு எடுத்துட முடியும். hence can be easily removed from most samples after use. இப்ப TMS ஏன் பயன்படுத்துறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமான கொஸ்டின் இது. TMS ஏன் ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டா பயன்படுத்துறாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஷார்ப் அண்ட் இன்டென்சிவ். ஏன்னா இதுல 12 ரெசனேட்டிங் நியூக்ளியை என்ன பண்ணுது வந்து நமக்கு, அதாவது ஈக்குவலன்ட் நியூக்ளியை இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், இதோடைய சிக்மா ரொம்ப ரொம்ப அதிகம். சோ அதனால இதோடைய லைன் ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கும். எக்ஸ்ட்ரீம்னா ஏதாவது ஒரு எண்ட்ல நமக்கு கிடைக்கும், ரைட் எண்ட்லயோ லெஃப்ட் லைன் கிடைக்கும். ஈஸியா நம்ம சாம்பிளோட லைனை இதையும் என்ன பண்ண முடியும், பிரிச்சு பார்க்க முடியும். தேர்ட் ஒன் இஸ் என்னன்னா, இதோடைய பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சாம்பிள்ல இருந்து இதை ஈஸியா சேர்க்கவோ எடுக்கவோ ஈஸியா நமக்கு ஈஸியா பிரிச்சு எடுக்கலாம். சேர்த்துட்டோம்னா ஈஸியா பிரிச்சு எடுத்துக்கலாம். இந்த 3 பாயிண்ட். டிஎம்எஸ்க்கான மாலிகுலர் ஃபார்முலா என்ன? SiCH3 டெட்ரா மெத்தில் சிலேன். ரொம்ப ஈஸியா அமைச்சுக்கலாம். டெட்ரா மெத்தில்னா 4 CH3 இருக்கு. டெட்ரா மெத்தில். SI என்ன சொல்றாங்க, சிலேன். சிலிக்கான்றது அது சிலேன்னு பேர் வருது, வேற ஒண்ணு கிடையாது. அந்த 2 ஸ்கேல் இருக்குன்னு சொன்னல, ஒண்ணு என்னது ppm ஸ்கேல். ppm ஸ்கேல்ல 2 ஸ்கேல் இருக்கு. ஓல்டு ஸ்கேல் வந்து டவ் ஸ்கேல். இப்ப என்ன யூஸ் பண்றாங்க, டெல்டா ஸ்கேல். இது வந்து ஏற்கனவே நம்ம டிஆர்ல கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கு உள்ள ரிலேஷன். டவ் ஸ்கேல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்கேல் ரெசனன்ஸ் ஆஃப் டிஎம்எஸ் வந்து எவ்வளவு, 10 ppm. மொத்தமே 10 ppm தான் இருக்கும். இந்த ஸ்கேல்ல 2 ஸ்கேல்லையுமே எத்தனை தான் இருக்கும், 0ல இருந்து 10 ppm அந்த மாதிரி இருக்கும். அதுல வந்து டிஎம்எஸோட ppm வந்து எத்தனை அப்படின்னா, டவ் ஸ்கேல்ல எத்தனை, 10. டிஎம்எஸ்க்கு 10. மற்ற சாம்பிளுக்கு இதுல எதுலையாவது எவ்வளவு இடத்துல நமக்கு கிடைக்கும், நம்ம ஷிஃப்ட்டை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த டெல்டா ஸ்கேல்ல டிஎம்எஸோட ppm எத்தனை, டெல்டா ஸ்கேல்னா இங்க இருக்கும் டிஎம்எஸ் வந்து இங்க இருக்கும் 0 ppm. அவ்வளவுதான். ஒன்னு ரைட் ஹேண்டு, இது என்னது லெஃப்ட் ஹேண்டு, அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, டவுக்கும் டெல்டாவுக்குள்ள வித்தியாசம் 10. இப்ப டவ் ஈக்குவல் டு 10 மைனஸ் டெல்டா, அல்லது டெல்டா இங்க கொண்டு டவ் இங்க வந்துடும். என்ன வந்துடும், டவ் ஈக்குவல் டு அதே 10 மைனஸ் என்னது டவ். எப்படி வேணா போடலாம், எப்படி போடலாம் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஏன்னா மைனஸ் டெல்டா ஆகும் போது பிளஸ் டெல்டா ஆயிரும். பிளஸ் டவ் ரொம்ப என்ன ஆயிரும், ஓகே மைனஸ் ஆயிரும். ஒன்னு டவ் ஈக்குவல் டு 10 மைனஸ் டெல்டா, டெல்டா ஈக்குவல் டு 10 மைனஸ் டவ். ரெண்டுக்கும் வித்தியாசம் 10. இதோட நமக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா NO2, O2, MO2, Fe3+, FeCN6 இது எல்லாமே வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அண்ட் ஃப்ரீ ரேடிக்கல் அயான்ஸ். இதெல்லாம் வந்து நமக்கு ESR நடக்குது. இதுவும் அதே தான். இன்டராக்ஷன் வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு μS ஈக்குவல் டு -GS μB எஸ்ன்னு வருது. அங்க வந்து GN மியூ, இது வந்து ஐன்னு போட்டிருப்போம். இங்க என்ன போடுறோம், நம்ம வந்து ஸ்பின் போடுறோம், S போடுறோம். அடுத்து வந்து ஜிஎஸ் ஓட வேல்யூ வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். எலக்ட்ரானுக்கு ஜிஎஸ் ஓட வேல்யூ எத்தனை, ஆல்மோஸ்ட் 2. அத கரெக்டான வேல்யூ பாத்தீங்கன்னா 2.0023. விபின்றது போர் மேக்னட்டான். அதே இன்டராக்ஷன் எனர்ஜி வந்து அங்க வந்து μNB போட்டிருப்போம், இங்க μSB போடுறோம். அந்த அது எல்லாமே ஃபார்முலா எல்லாமே அதே வந்துடும். இங்க காஸ் தீட்டா ஈக்குவல் அங்க வந்து IZ/I யூஸ் பண்ணிருப்போம், இங்க வந்து MS/S யூஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்பின் வந்து I = 1/2 சொல்லிருப்போம், இங்க வந்து என்ன பண்ணணும், S = 1/2 சொல்றோம். இந்த சேம் தான், அதே மாதிரியே அப்படியே வந்துடும் உங்களுக்கு. அடுத்த HNU = அங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா G μNBZ அப்படின்னு யூஸ் பண்ணிருப்போம், B யூஸ் பண்ணிருப்போம், இங்க வந்து μB அது யூஸ் பண்றோம். அடுத்த ESR externally measures the energy required to reverse the spin direction of, முக்கியமா பாத்துக்கங்க. ESR எதை மெஷர் பண்ணுதுன்னா எக்ஸ்டர்னலா, the ESR externally measures the, எதை மெஷர் பண்ணுது, எனர்ஜி ரெக்கையர்டு. எனர்ஜி ரெக்கையர்ட்னா தேவையான எனர்ஜிய. எதுக்கு தேவையான எனர்ஜிய, எதுக்கு, ரிவர்ஸ் த ஸ்பின் டைரக்ஷன். யாரோட ஸ்பின் டைரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணணும், அன்பேர்டு எலக்ட்ரான். இது பாயிண்ட் முக்கியம். அன்பேர்டு எலக்ட்ரானுடைய ஸ்பின்னை ரிவர்ஸ் பண்றதுக்கு, எதுக்கு ரிவர்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவையோ அந்த எனர்ஜியை யார் மெஷர் பண்றா, ESR. ESR எதை மெஷர் பண்ணுதுன்னா, நமக்கு அன்பேர்டு எலக்ட்ரான் ஸ்பின்னை ரிவர்ஸ் பண்ணணும்னா எவ்வளவு எனர்ஜி தேவை அப்படின்ற எனர்ஜி வேல்யூவை மெஷர் பண்ணும். அதை வந்து நமக்கு சொல்லுது.
அடுத்த நோட் வந்து the intensity of ESR absorption is proportional to the concentration of என்னது, அதாவது intensity of ES இதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. intensity of ESR absorption வந்து எதுக்கு ப்ரொபோஷனல் அப்படின்னா யாருக்கு ப்ரொபோஷனல், கான்சென்ட்ரேஷனுக்கு ப்ரொபோஷனல். யாரோட கான்சென்ட்ரேஷன், இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அல்லது பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல் பிரசன்ட். அடுத்தது width of the ESR absorption, ESR absorption with அது வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, ரிலாக்ஸேஷன் டைம் அதை வந்து டிபெண்ட் பண்ணிருக்கு. அடுத்து h nu equal to ரெசனன்ஸ் கண்டிஷன், nu equal to frequency, g equal to இதுல இருந்து g கண்டுபிடிக்கலாம். இப்போ b வந்து 0.34 டெஸ்லா அப்படின்னா நீ வந்து இந்த வேல்யூ கிடைக்கும் நமக்கு. அப்ப வந்து எத்தனை ஹெர்ட்ஸ் கிடைக்குது நமக்கு வந்து 9.5 ஜிகாஹெர்ட்ஸ். இந்த அளவுக்கு நமக்கு வேல்யூ கிடைக்கும். அதாவது 9.28 மெகாஹெர்ட்ஸ் தான் இந்த மாதிரி 9.5 ஜிகாஹெர்ட்ஸ் மாத்திருக்கோம். அடுத்து பி வந்து 1.3 டெஸ்லா யூஸ் பண்ணீங்கன்னா எத்தனை ஜிகாஹெர்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு வந்து 35 ஜிகாஹெர்ட்ஸ் அப்படியே ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். அடுத்து இஎஸ்ஆர் ஸ்பெக்ட்ரா எங்க கிடைக்குது அப்படின்னா எந்த ரீஜன் வந்து மைக்ரோவேவ். என்எம்ஆர் வந்து என்எம்ஆர் வந்து ரேடியோ, இஎஸ்ஆர் வந்து மைக்ரோ. ஏன்னா மைக்ரோ இன்னொருத்தர் இருக்காரு, யார் இருக்காரு மைக்ரோல, ரொட்டேஷன். இப்போ ரொட்டேஷனும் இஎஸ்ஆரும் மைக்ரோ ரைட்டா. என்எம்ஆர் வந்து ரேடியோ.